Welcome to Noble of Chemistry. Today we're going to start the topic RS nomenclature. RS nomenclature. RS nomenclature for biphenyl and aldene system. For biphenyl and spiro compound. Aldene system yesterday we completed. That is biphenyl and spiro compounds. Or spiro system. Now we're going to start. It is that biphenyl compound. So the how it is the biphenyl compound will be conformations with find outing means this is my compound biphenyl. Okay, this is one phenyl ring. This is attached with an NO2 group. Here attached with COOH group. Then here attached with Br, and this side it is attached with thick line. Attached NO2. But this is thick representation. Okay, this is normal and bromine it is normal thin representation. Okay, so now we're going to substituting. This is our viewer side. ஓகேங்களா அப்போ எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த வியூவர் சைட்ல இருந்துட்டு தென் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கிறது இந்த வியூவர் சைடு இருக்கு இல்லையா பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குது வியூவர் சைட ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, வியூவர் சைடுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டாப்ல NO2 குரூப் இருக்கு. தட் இஸ் பி டாப்ல NO2 குரூப் இருக்கு. பாட்டம்ல COOH குரூப் இருக்கு. ஓகேங்களா, இது வியூவர் சைட் கம்ப்ளீஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் பர்பெண்டிகுலர் சைட்ல என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி தின் ரெப்ரசன்டேஷன். ஓகே, திக் இல்ல தின்னா இருக்கு இல்லையா, தின் ரெப்ரசன்டேஷன் அதுலயும் அப்படிதான். தின் ரெப்ரசன்டேஷன் பி அப்ளைட் ஆன் தட் இன் லெஃப்ட் சைடு. thick representation it is applied on the right side. And this is thick representation, that's be on the right side. Okay, then numbering it is first preference given to numbering. It is plane of the beaver side. Okay, beaver side the first preference numbering கொடுக்கணும். Among these two system, and nitrogen having the first element, nitrogen having the greatest atomic number. So first preference given to NO2 and carbon lowest atomic number. அதனால easy. டோட்டலா CO செக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரு கிரேட்டரா இருக்காங்க. ஓகேங்களா, அக்கார்டிங்லி அப்ப this is will be and அப்ப நமக்கு எதை எடுத்துப்போம்? இந்த NO2 ஃபர்ஸ்ட் then COOH செகண்ட் வியூவர் சைட்ல. அடுத்து பர்பெண்டிகுலர் சைட்ல யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பாருங்க. தட் இஸ் அண்ட் bromine it is the highest atomic number compared to nitrogen. அப்ப தேர்ட் bromine then fourth NO2. ஓகேங்களா, and then third bromine then fourth NO2. ஓகே, சோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப 1 through 4 வழியா through 4 it is reaches the 2 and 3. Okay, if it is clockwise direction, so the configuration it is belongs to in R configuration. Clockwise direction ல இருக்கிறதுனால configuration belongs to R configuration. ஓகேங்களா, the next ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இதுவே இப்படி இருக்கு என்னோட காம்பவுண்ட் it is be present like this means this is compound, another biphenyl compound. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா this is normal thin representation bromine reverse termல இருக்கு. இதுதான் thick representation. thick எழுதிக்கோங்க. thick representation NO2. thick representation NO2. ஓகேங்களா, that is nearer to us. Okay, right. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா then இதெல்லாம் நார்மல் NO2 perpendicular planeல plane of the paperல இருக்கிறது நார்மல். ஓகேங்களா,
அப்ப இவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வியூவர் சைடு இங்கதான் வியூவர் சைடு. ஓகேங்களா, வியூவர் சைடு. ஓகே, வியூவர் சைடு இங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நியர் த பிளேன் யார் எழுதுவாங்க? ஆக்சுவலா இந்த இடத்துல இது திக் ரெப்ரசன்டேஷன், தின் பர்பெண்டிகுலர் பிளேன். ஓகேங்களா, இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நியர் த பிளேன். அப்ப ஃபர்ஸ்ட் நியர் த பிளேன்ல டாப்ல என்ன இருக்காங்க அப்படின்னா நியர் த பிளேன் டாப்ல என்ன இருக்காங்க? தட் இஸ் NO2. NO2. தென் பாட்டம்ல என்ன இருக்கு? COOH. ஓகேங்களா. தென் அண்ட் லைட் தின் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி எழுதணும்? திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் Br. தென் திக் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? NO2 ரைட் சைடு. ஓகேங்களா, Br in the left and NO2 in the right side. ஓகேங்களா, ரைட். இப்ப நம்ம காம்பவுண்டர் எப்படி யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்பரிங்ல அப்படின்னா நியர் டு த வியூவர் சைடு. ஃபர்ஸ்ட் வியூவர் சைடு தான் நம்பரிங் கொடுக்கணும். வியூவர் சைடு இங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? தின் அண்ட் திக் ரெப்ரசன்டேஷன் பி பிரசன்ட். அப்ப அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். திக் அண்ட் தின் ரெப்ரசன்டேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா புரோமின். ஓகேங்களா, தட் இஸ் தட் இங்க இருக்கு. ஓகேங்களா, தென் செகண்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட். ஓகேங்களா, that is second one நைட்ரோ காம்பவுண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புரோமினுக்கு கொடுங்க, அப்புறம் நைட்ரோ காம்பவுண்டுக்கு கொடுங்க இல்லைங்களா. அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரோமின், தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா and near the plane. ஓகே, அடுத்தது பாருங்க this is 3 3 this is 4. ஓகேங்களா, அப்ப நைட்ரோ காம்பவுண்ட் தேர்டு, தென் COOH group, it is the fourth group. ஓகேங்களா, அப்ப இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா we can write 1 through 4 it reaches the 2 and 3. It reaches the 2 and 3. So the configuration it is become S configuration. The configuration anti-clockwise direction. So configuration it is become S configuration. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து யார ஃபர்ஸ்ட் எழுதுறது? அதாவது நம்ம வந்து இப்போ வியூவர் சைடு நம்பரிங் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லை. அப்ப நம்பரிங் நம்ம நார்மலாவே என்ன கொடுக்கணும்? வியூவர் சைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுல சேஞ்சஸ் இல்லை. ஏன் என்னோட காம்பவுண்ட் இது வந்து எழுதக்கூடாதா அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் எழுதக்கூடாதா? திக் அண்ட் தின்ன லெஃப்ட் அண்ட் ரைட்ல எழுதிக்கிட்டு இதை எழுதக்கூடாதா அப்படின்னா பாருங்க எப்படி எழுதுறேன்னு பாருங்க. தட் இஸ் வியூவர் சைட்ல, அதாவது இந்த வியூவர் சைட்ல இருக்கிறதுல அதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா டாப் அண்ட் பாட்டம்ல எழுதுறேன். ஓகேங்களா, அப்போ டாப் அண்ட் பாட்டம்ல எழுதும் போது ஆக்சுவலா இது டாப்ல இருக்கு இல்லைங்களா, ஆனா தின்னா இருக்கு, அதனால இத டவுன்ல எழுதணும். அது உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூசன். டவுன்ல எழுதணும். தென் அண்ட் இது திக். எப்பயுமே நம்ம அதுலயும் பார்த்தோம், அல்லின் சிஸ்டம்லயும் பார்த்தோம், திக் ரெப்ரசன்டேஷன் பி பிரசன்ட் அஸ் டாப். ஓகேங்களா, இங்கே அப்படிதான் திக் ரெப்ரசன்டேஷன் பிரசன்ட் அஸ் டாப். ஓகேங்களா, தென் அடுத்தது பாருங்க அண்ட் இங்க சிஸ்டம்ல இதுல பாருங்க டாப்ல இருக்கிறது லெஃப்ட்ல. ஓகே, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஒன்லி NO2 then COOH. ஓகே, கம்பேர் டு திஸ் மெத்தட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மெத்தட் இட் இஸ் வெரி கரெக்ட். அது ஃபாலோ பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். மெமரைஸ் பண்றது, ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கிற மெத்தட் எப்படி அரேஞ்ச் பண்ணுங்கிற ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்பயுமே யாருக்கு தான் கொடுப்போம்? வியூவர் சைடுக்கு தான் கொடுப்போம். நம்பரிங் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வியூவர் சைடுக்கு தான். அப்ப வியூவர் சைடுல யார் இருக்கா? BR. அப்ப BRக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தென் நைட்ரோக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா தென் அடுத்து பர்பெண்டிகுலர் பிளேன்ல இருக்கிற சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிருப்போம் நெக்ஸ்ட். அப்ப திஸ் இஸ் 3 and this is 4. ஓகேங்களா, அப்ப என்ன எப்படி ஃபாலோ ஆயிருக்கும்? 1 through 4 வழியா 2 and 3 ரீச் அப் ஆகுது. So this is also it is belongs to that anti-clockwise direction, that is a S representation. அப்ப பைஃபைனல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இந்த மெத்தடு செலக்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
and இங்க ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. NO2 COOH ஓகேங்களா. அப்ப NO2 COOH ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நியரர் த பிளேன்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். NO2 COOH NO2 மேல இருக்கு, COOH கீழே இருக்கு, அதனால நார்மலா எழுதிக்கிறோம். எப்பயுமே தின்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கிற லெஃப்ட்லயும் திக் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறத ரைட்லயும் எழுதணும். இதுதான் எல்லா காம்பவுண்ட் அல்லீன் சிஸ்டமுக்கும் சரி, ஸ்பைரோ காம்பவுண்டுக்கும் சரி, இதுதான் வந்து பைஃபினைல் காம்பவுண்டுக்கும் சரி, இதுதான் நம்மளோட காம்பினேஷன். ஓகேவா. தின்ன ரெப்ரசன்டேஷன் லெஃப்ட்லயும் திக் ரெப்ரசன்டேஷன்ல ரைட்லயும். டாப் அண்ட் பாட்டம்ல எழுதணும்னா திக் ரெப்ரசன்டேஷன்ல டாப்பையும் அண்ட் தின்ன ரெப்ரசன்டேஷனை பாட்டம்லயும் எழுதணும். ஓகேங்களா. இங்க பாருங்க, செகண்ட் காம்பவுண்டுக்கு NO2 கீழே இருக்கு, உடனே NO2 கீழே போட்டக்கூடாது. ஓகேங்களா. திக் ரெப்ரசன்டேஷனை டாப்ல, தின்ன ரெப்ரசன்டேஷனை பாட்டம்ல. ஓகேங்களா. மீதி பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இருக்கிறது எப்பயும் போல மேல இருக்கிறத வந்து மேலேயே எழுதணும், கீழே இருக்கிறத கீழே எழுதணும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி மேல இருக்கிறத லெஃப்ட்ல, கீழே இருக்கிறத ரைட்ல அப்படி எழுதிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுதான் நமக்கு என்னது அண்ட் RS nomenclature ஃபார் பைபினைல் சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, RS nomenclature ஃபார் ஸ்பைரோ காம்பவுண்ட். RS nomenclature ஃபார் ஸ்பைரோ. RS nomenclature for Spiro system. Okay, Spiro system. Spiro system எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா usually like ஓகே, இந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா தட் இஸ் இந்த சைடு CH3, இந்த சைடு ஹைட்ரஜன், இந்த சைடு தின் ரெப்ரசன்டேஷன். இத வந்து தின் ரெப்ரசன்டேஷன் ஹைட்ரஜன், இது வந்து திக் ரெப்ரசன்டேஷன் ஹைட்ரஜன், சாரி மீத்தைல், மீத்தைல் குரூப். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த கேஸ்ல ரைட் the viewer side, this is the viewer side. ஓகேங்களா. இது நம்மளோட viewer side. அப்ப viewer sideல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் viewer side நம்ம எழுதுவோம் horizontal பொசிஷன்ல, சாரி வெர்டிகல் பொசிஷன்ல. அப்ப இது மேல டாப்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் given to டாப். ஓகேங்களா. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் given to இது. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா தின் ரெப்ரசன்டேஷன் லெஃப்ட்ல, தின் ரெப்ரசன்டேஷன் லெஃப்ட்ல, திக் ரெப்ரசன்டேஷன் ரைட்ல. ஓகேங்களா. அந்த மாதிரி எழுதுவோம். அப்ப அந்த மாதிரி எழுதும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம்னா வியூவர் சைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்போ அக்கார்டிங் டு திஸ் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் CH3, அப்ப C. ஓகே, செகண்ட் இது. ஓகேங்களா. அப்ப ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னா தட் இஸ் CH3, தென் செகண்ட் இதுக்கு ஹைட்ரஜனுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இது CH3 ஹைட்ரஜன். ஓகே, அப்ப தேர்டு தென் ஃபோர்த் இல்லைங்களா. அப்ப என்ன 2 1 through 4 it is reaches a 2 1 3. Okay, this is belonging to anti-clockwise direction. If it is anti-clockwise direction means this belonging to S configuration. ஓகேங்களா. This is the method of find outing that RS nomenclature for Spiro compound. I giving you another example too also, another example for RS nomenclature. ஓகேங்களா. சோ இத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் மெத்தில் குரூப் ஹைட்ரஜன். ஓகே, இது வந்து தின் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. தின் ரெப்ரசன்டேஷன் புரோமின், திக் ரெப்ரசன்டேஷன் அயோடின். இப்படி நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் we want to given to and this is viewer side, this is viewer side,
அப்ப viewer side first எழுதணும். அப்ப மேல CH3 topல இருக்கு, we can write it is in the form of top. Then hydrogen கீழ இருக்கு, we can write in down. ஓகேங்களா? and thin representation நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா bromine, okay, இங்க thick representation iodine இங்க. ஓகேங்களா? So now numbering the compound, first viewer side. ஓகேங்களா? அப்ப 1 then 2. ஓகேங்களா? that is 1 then 2. okay, next in the compound, அப்ப இதுல bromine iodine பார்த்தோம்னா iodine will be the greater mass number, so through iodine 3 then bromine 4. ஓகேங்களா? அப்ப numbering it is formed 2, அப்ப through 4 வழியா 2 and it is reaches 2 and 3. This is also belongs to anti-clockwise direction, so this is belonging to S configuration. This belongs to S configuration. Okay, this is the method of find outing that RS nomenclature for and allyne system, biphenyl system and spiro system. Okay, and this we completed. RS nomenclature we completed, right? Next.